கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீதிக்கு பசி தாகமுள்ளவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு மனிதனை நாம் பார்க்கும்போது எந்த விஷயத்திலையும் திருப்தி இல்லாதவனாக காணப்படுகிறான். ஏன்னு சொன்னால் அவனுக்குள் நீதி இல்லை. நீதி இல்லாததுனாலே திருப்தி அடைய முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு இன்னொரு வார்த்தையாக இப்படி சொன்னார், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி. மனிதன் தேவனோட ராஜ்யத்தையும் குறித்தும் அவரோட நீதியை குறித்தும் அறிந்தவனாக இருந்தால் அவன் திருப்தியாக வாழ முடியும். இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவனால் திருப்தியாக வாழ முடியும். ஒரு வாலிபனோட வீட்டில் எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் அவன் திருமணம் என்று சொல்லி வரும்போது அந்த பெண் வீட்டில் என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் வாரிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது உண்டு, நினைச்சு அதை சாதிக்கிறதும் உண்டு. குடிகாரன் தினமும் குடித்தாலும் அவன் திருப்தி இல்லாதவனாக குடிக்க வேண்டும், இன்னும் குடிக்க வேண்டும் என்று சொல்லி குடித்து கொண்டே இருப்பான். புகைப்பிடிக்கிறவன் இன்னும் புகைப்பிடிக்க வேண்டும், செயின் ஸ்மோக்கர், புகைப்பிடிக்க வேண்டும் என்று திருப்தி இல்லை. மனிதனுக்கு திருப்தி இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் அறிந்தவனாயிருந்தால் அவன் திருப்தி உள்ளவனாக மாற முடியும். அதனால்தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொன்னார், நீதிக்கு பசிதாகமுள்ளவன் திருப்தி அடைவான் என்று சொல்லி. அருமையான தேவஜனங்களே, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் திருப்தியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுத்து அவர் உங்களுக்கு அரசனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் திருப்தியாக இருக்க முடியும். இடம் 100 ஏக்கரா இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு 10 ஏக்கரா வாங்கி அடைய வேண்டும் என்று சொல்லித்தான் நினைக்கிறான். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் லஞ்சத்தின் மூலியமாக பணம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். திருப்தி இல்லை. மனிதனோட வாழ்க்கையில் திருப்தி இல்லாத காரணம் என்னென்று சொன்னால், பிசாசானவன் அவனை தூண்டி விடுகிறான். அருமையான தேவஜனங்களே, நீங்கள் தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடி பாருங்கள். தேவனோட ராஜ்யம் உண்மையுள்ளது, தேவனோட ராஜ்யம் நீதி உள்ளது. தேவனோட ராஜ்யத்தில் ரத்தம் சிந்துதல் இல்லை, தேவனோட ராஜ்யத்தில் சண்டைகள் இல்லை, தேவனோட ராஜ்யத்தில் பொறாமை இல்லை, தேவனோட ராஜ்யத்தில் எந்த விதமான கெட்ட காரியங்களும் இல்லை. அந்த ராஜ்யம் உங்களுக்குள் வந்தால் நீங்கள் நீதி உள்ளவர்களாக மாற முடியும். தேவன் நீதி உள்ளவர். அநீதி உள்ளவர் மேலேயும் நீதி உள்ளவர் மேலேயும் மழையை பெய்ய செய்கிறார். சூரியனோட வெளிச்சத்தை 2 பேர் மேலேயும் உதிக்க செய்கிறார். தேவன் நீதி உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீதி உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா.